நாட்களாக தொடரும் அவல நிலை. பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணி. திண்டுக்கல் மாநகராட்சியில் 12 வார்டுகளின் பாதாள சாக்கடை கழிவுநீர். திண்டுக்கல் திருச்சி ரோட்டில் செல்லும் வழியில் மண் அடைப்பு ஏற்பட்டு 5 மாதங்கள் ஆகின்றது. அனைத்து பாதாள சாக்கடை கழிவுநீரும் 14வது வார்டு, விவேகானந்தர் நகர், வாவுசி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களில் தொடர்ந்து செல்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாநகராட்சி 14வது வார்டில் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு விரைவில் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தை முன்னாள் பாஜக முற்றுகையிடும் போராட்டம். பாதாள சாக்கடை தினமும் பார்த்தீங்கன்னா மழை வர்றப்ப பூரா இதே மாதிரி தான் வெளியேறும். மாநகராட்சி அதிகாரி வர்றாங்க, பார்த்துட்டு அப்போதைக்கு தள்ளிவிட்டு போயிடுறாங்க. அவர் சைக்கிளில் வர்றாரு, அவர் படக்கூடிய சிரமத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட அவர் இந்த பாதை தெரியாமல் பாருங்கள், கார் அங்கிட்டு இங்கிட்டுமா ஒடிச்சு பாருங்க. மக்கள் பரிதவிக்கிறாங்க. மக்கள் திண்டுக்கல் மாநகராட்சியில் இந்த ஒரு பாதாள சாக்கடையும் கழிவு கால்வாயும் சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆகுது. இன்னமும் பார்த்த பாடு இல்லை. அவ்வளோ மோசமான சூழ்நிலை பாருங்கள். திண்டுக்கல் மாநகராட்சியில் 14வது வார்டில் இருக்குது. பல முறை புகார் தெரிவித்தும் கூட எந்த அதிகாரியும் செவி சாய்க்கிறது இல்லை. தயவு செய்து யாராவது ஒரு அதிகாரி வந்து இங்கே குடியிருங்க. தயவுசெய்து மாநகராட்சி ஆணையாளரோ அல்லது நம்ம ஏஇ இருக்காரு தியாகராஜன் சார், அவரை முதல்ல இந்த ஏரியாவில் ஒரு வீடு பார்த்து நானே தர்றேன், ஒன்று குடி வைங்க. குடி இங்கே இருந்தால் தான் அவருடைய சூழ்நிலை தெரியும். ஒப்பந்தக்காரர் ஒரு நாள் வேலை பார்த்தா 20 நாளைக்கு வேலை பார்க்க மாட்டேங்கிறார். சூழ்நிலை இங்கே இருக்குது பாருங்கள், மோசமான சூழ்நிலை.